ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் சம்மந்தமான ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டே இருந்தாங்க. ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேராக இருக்கட்டும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இது ரிலேட்டடாக ஏதாச்சும் நீங்கள் வந்து ஒரு கரெக்ஷனோ ஒரு அப்டேட்டோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். அப்டேட் பண்ணி ரொம்ப நாளாகவே வந்து பெண்டிங்கில் இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கே போக மாட்டேங்குது, அப்படியே ரொம்ப நாளாகவே கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இல்லைனா 3 விதமான மெத்தடில் நீங்கள் வந்து அந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்க முடியும். அந்த 3 மெத்தட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் டெமோட உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆதார் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து 60-70 வயசானவங்க டெத் ஆகிறதா இருக்கட்டும், எதுக்கு எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாகிடுச்சு. பிறப்பு இறப்புலேருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னாலுமே ஆதார் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகிடுச்சு. அந்த ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருப்போம். அது சேஃபாக வச்சுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்கலாம். இல்லை உங்கள் நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் ஆதாரில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம். இல்லை மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக அப்டேட் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணும்போது வந்து எனக்கு வந்து ஸ்டேட்டஸை செக் பண்ணும்போது ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது, அது எப்படி வந்து இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கலாம். கண்டிப்பாக அதுக்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆதார் வெப்சைட்லேருந்து ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க 2023 அப்டேட்டு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் என்ரோல்மெண்ட் அப்டேட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல செக் என்ரோல்மெண்ட் அண்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்க முடியும். அதை செக் பண்ணியுமே எனக்கு வந்து பெண்டிங்லேயே இருக்குது, எனக்கு வந்து கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேலே ஆயுமே எனக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்லையே கம்ப்ளைண்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்கள் ஆதார் கார்டு பேர் எப்படி இருக்கோ அந்த நம்பர் கொடுங்க. ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க. இல்லை ஆதார் நம்பர் வந்து லிங்க் பண்ணல அப்படின்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி கொடுக்க தேவை கிடையாது. இந்த இடத்துல எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். கம்ப்ளைண்ட் ஃபார் செல்ஃப் ஆதாரம் கேட்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் உங்களுடைய ஆதார் கார்டுக்கு தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களுக்கான கேட்குறாங்க. நீங்கள் செல்ஃப்னா செல்ஃப் கொடுங்க, இல்லை ஃபேமிலி மெம்பர்னா ஃபேமிலி மெம்பர் கொடுங்க, இல்லை ஆதார்னா ஆதார் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ செல்ஃப் அப்படிங்கிற நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் டைப்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல ஆதார் லெட்டர், பிவிசி கார்டு. அதாவது ஆதார் லெட்டர் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் லெட்டர்னு சொல்லுவாங்க. பிவிசி கார்டுனா வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பிவிசி கார்டுன்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் பிவிசி கார்டு ஆர்டர் போட்டு எனக்கு வீட்டுக்கே வரல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அது ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை ஆத்தன்டிகேஷன் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா அதை கொடுக்கலாம். என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அப்டேட் பண்ணி எனக்கு வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த என்ரோல்மெண்ட் ரிலேட்டட் கொடுக்கலாம். ஆப்ரேட்டர், என்ரோல்மெண்ட் ஏஜென்சியில் ஏதாச்சும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்காக நடக்குது அப்படின்னா நீங்கள் அது ரிலேட்டடாக கூட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதை அவங்களுடைய போர்ட்டல்லே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் இஷ்யூ, அப்டேட் ரிலேட்டட் நம்ம இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி வந்து கொடுப்போம். ஆதார் வந்து நீங்கள் ஒரு மொபைல் நம்பரோ இல்லை வந்து உங்களுடைய பேரோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட் ரிலேட்டட் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். என்டர் கேட்டகரின்னு சொல்லிட்டு கேட்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட், அந்த அப்டேட் பண்ணும்போது அக்னாலஜ்மெண்ட் காப்பி வந்து வரல அப்படின்னா இந்த இடத்துல அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கலாம். இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து செக் பண்ணும்போது எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கல அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கலாம். இல்லை மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணி ரிக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராசஸ், அதாவது மோர் தென் 30 days 1 மாதம் ஆயுமே எனக்கு வந்து அண்டர் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்டேட்டஸ் எதுவுமே எனக்கு வந்து தெரியல, 30 நாளைக்கு மேலே ஆயுமே எனக்கு வந்து எந்த ஒரு ஸ்டேட்டஸுமே அவைலபிளாக இல்லை அப்படின்னா இதை கொடுக்கலாம். இல்லை ஓடிபி உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இதை வந்து கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணேன், அந்த 30 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க போகிறேன். இதை வந்து நான் வந்து எனபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து உங்களுடைய எஸ்ஆர்என் நம்பர், நீங்கள் மொபைல் நம்பர் தான் அப்டேட் பண்ணும்போது ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த காப்பி நம்பர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணி 50 ரூபாய் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் அந்த ரெசிப்ட்டை கூட இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து கேப்சா வெரிஃபை பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இதில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ரிட்டர்னாகவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற சால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனு. நீங்கள் ரொம்ப நாளாகவே பெண்டிங் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது இதெல்லாம் எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டேரெக்டாக மெயில் அனுப்பலாம்.
help@udai.gov.in அப்படிங்கிற இந்த மெயில் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து மெயில் அனுப்பினீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ரீப்ளை வருது. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணியிருக்கிறேன், அப்டேட் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அப்டேட் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பும்போது உங்களுக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்க்கு ரிட்டன் மெயில் வந்து பண்ணுறாங்க. இல்லை எனக்கு மெயிலும் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1947. இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் தான். உங்கள் ஃபோன் நம்பரில் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோன் நம்பராக இருக்கட்டும், இல்லை வந்து ஆதாரில் லிங்க் பண்ணாத அன்லிங்க்டு ஃபோன் நம்பராக இருக்கட்டும், எந்த நம்பராக இருந்தாலும் 1947 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து தமிழில் பேசுகிறதுக்கு இந்த பட்டனை வந்து அமுக்க சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து 1 2 3 ஏதாச்சும் நம்பர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தமிழ் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழில் ஆதாரோடைய அஃபீஷியலாக அவங்க ஹெட் ஆஃபீஸில் வந்து கஸ்டமர் கேர் வந்து பேசுவாங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க. உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய நபர்களுக்கு இது இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. கண்டிப்பாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க, மற்ற இடத்துல நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. நீங்கள் ரொம்ப நாளாகவே ஆதாரில் வந்து பெண்டிங் இருக்குது, நான் கரெக்ஷன் போட்டேன் ஆனால் எனக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 99% உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்படி சொல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல, எனக்கு ஆதாரில் வந்து வேறு ஏதாச்சும் வந்து கரெக்ஷன் இருக்குது, அப்டேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுக்கு ஆதார் ரிலேட்டடாக என்ன ஒரு அப்டேட்னாலும் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இன்டர்நெட் கஃபே சர்வீஸில் சென்டர் மூலிமா உங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கான சர்வீஸ் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய எல்லா லிங்க்ஸுமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, இப்போ ஆன்லைனில் என்ன ஒரு சர்வீஸ் இதாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு உண்டான சார்ஜஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.